பரபரப்பா இருக்கு. அவர் தான் விடுமுறையில இருக்காருல்ல இரண்யா. திமுக அரசு தாங்க காரணம். எங்க இந்த தற்கொலை கூட்டம் என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. சிலையை அனுப்பிடுவானா? உன் ஏசி வாழ்க்கையை விட்டுட்டு அதுவும் நீ வந்து ஓட்டு கேட்க போனியோ இல்ல வீடு வாங்க போனியோ யாருக்குன்னு எதுக்குன்னு தெரியல. அடிச்சு சொல்லணும். பிஜேபியோட செல்வத்துக்காக அங்க போய் ஓட்டு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வேட்பாளரே காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமே. இதுக்கு தாங்க நான் பிரஸ் மீட்டே கொடுக்கறது இல்ல. செஞ்சு வச்சு அம்மா மாதிரி தீண்டாமை அரசியல் செய்கிறார் விஜய். 4 நிமிஷம் பேசுற ஒரு பரப்புரைக்கு 1 மணி நேரம் விளையாட்டு அரசியல் பண்றார் விஜய். உங்களுக்கு சளி சரியா போயிடும் எவனாலும் சொல்லுவானா? இவங்களா மக்களுக்கான அரசியல் செய்ய ஹலோ வணக்கம். இது தேர்தல் களம் 2026. நான் உங்கள் இரண்யா. நான் உங்கள் பிரீத்தி. ஊரே ஒரே பரபரப்பா இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் சொலண்டு எல்லா பக்கமும் தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் காணும். எங்க தேடி பாத்தீங்களா? அவர் தான் விடுமுறையில இருக்காருல்ல இரண்யா. எல்லாருமே ஒவ்வொரு நாள் சென்னையில இருக்காங்க, திருவொற்றியூர்ல இருக்காங்க, புதுச்சேரியில எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம அண்ணன் மட்டும் என்னைக்குமே பனையூர்ல மட்டும்தான் இருக்காரு. இது தினகரன்ல ஒரு நியூஸ் பேப்பர் தனியா போடுறாங்க, தலைவர்கள் இன்னைக்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் பயணம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணனுக்கு மட்டும்தான் என்னைக்குமே அது பனையூராவே இருக்கு. சரி, தலைவர் தான் இப்படி இருக்கிறாரு, இவங்க கட்சி வேட்பாளர்களாவது எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னு தெரியுமா? அதை வேற ஏன் இரண்யா கேக்குறீங்க? பிரச்சாரம்லாம் ஒண்ணும் பண்ணல, டெய்லி பிரஸ் மீட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் யார் தெரியுமா? நம்ம வளர்ந்து கேட்டவர் இருக்காருல்ல லாட்ரி, அவரு மட்டும்தான். அதுவும் எதுக்காக தெரியுமா பிரஸ் மீட்டு? மக்களுக்காக போய் நாங்க சந்திக்கிறோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறது இல்ல. ஏங்க திமுக தாங்க காரணம், எங்களை தேர்தல வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, எங்க தலைவரை வெளியே வரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறை சொல்றதுக்காக மட்டும்தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இப்படிதான் இந்த கூத்து இருக்குன்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஓட்டு போடணும் ஒரு தற்கொலை கூட்டம் வேற சுத்திட்டு இருக்குது. இந்த தற்கொலை கூட்டம் என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. என்னடானா ஒரு கட்சி வேட்பாளரு விஜய் சிலையை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு தெருவா ஒரு ஓட்டு கேட்டு தீரானுங்க. ஏண்டா முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இன்னைக்கு ஓட்டு கேட்டே உன் மகத்தில வரமாட்டேங்கிறான். அவன் ஓட்டு கேட்டே வராதவன் எம்எல்ஏ வாயி அன்னைக்கு எப்படி அவன் சிலையை அனுப்பிடுவானா? வந்து இல்ல அவன் சிலை மட்டும் இருந்தா போதும் ஓட்டு போட்டுறதுக்கு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி முட்டாளா இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறானுங்களா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா அவ்வளவு அறிவற்றவர்களா, அவ்வளவு முட்டாளா உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இங்க மக்களுக்காக உழைக்கிறேன், நான் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்து நீ சொன்னல, நீ அப்ப என்ன பண்ணிருக்கணும்? உன் ஏசி வாழ்க்கையை விட்டுட்டு, ஏசில உட்காந்து சொகுசா இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நீ ரோட்டுக்கு வந்து மக்களுக்காக போராடிட்டு. நீ ரோட்டுக்கும் வர்றது கிடையாது, பிரச்சாரமும் பண்றது கிடையாது. நீ எங்க பிரச்சாரம் பண்ணிருக்கேன்னு பார்த்தா எண்ணி கைவிட்டு சொல்லலாம். நீ எந்தெந்த தொகுதியில போய் உன் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிருக்க. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இடம் எங்க திரும்ப போயிருக்கிற? பாண்டிச்சேரி. அதுவும் நீ வந்து ஓட்டு கேட்க போனியோ இல்ல வீடு வாங்க போனியோ யாருக்குன்னு எதுக்குன்னு தெரியல. நம்ம அண்ணன் சரக்கடிக்கு தான் போயிருக்காரு. டயர்டா இருந்திருக்குள்ள புதுச்சேரி போனது, அதனால சரக்கு அடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு ஏசி ரூம்ல இருந்து மேல வந்து கையை காமிச்சிட்டு அப்படியே வீண்டு உள்ள போயிட்டாரு. அதுக்காக மட்டும்தான் அவர் புதுச்சேரி போனாரு. இவன் மாற்றத்துக்கான அரசியல கொடுப்பான்னு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது இல்ல. இந்த கூட்டத்தெல்லாம் டேய் இவன் மாற்றத்துக்கான அரசியல் கொடுக்க மாட்டான். உனக்கு தயவு செஞ்சு கொஞ்சமாவது வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு கொஞ்சமாவது நடைமுறை அரசியல தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அப்படிங்கறத இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நமக்கு பெரும் பொறுப்பா நம்ம தலையில வந்துருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் இரண்யா, பிஜேபியும் டிவிகேவும் வெவ்வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டு. நம்ம அண்ணன் பாண்டிச்சேரி போய் என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னோட கட்சி வேட்பாளருக்காக அவர் வந்து பேசல, பிஜேபியோட செல்வத்துக்காக அங்க போய் ஓட்டு கேட்டிருக்காரு. அவரோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? மனசுல இருக்கிறதா வெளியே வரும்னு வாங்கல, அந்த மாதிரி அண்ணன் மனசுல இருக்க பிஜேபி பூனைக்குட்டி மாதிரி வெளியே வந்துருச்சு. தான் கட்சி வேட்பாளர் யாருன்னே தெரியாது. இவன் தான் சிஎம் ஆகி தமிழ்நாட்டுக்கு மாற்று அரசியல கொடுக்க போறானா, முன்னேற்றத்தை கொடுக்க போறானா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேற கொடுக்க போறேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்ல இரண்யா. அஜித் அக்னல் ஒருத்தங்க தூத்துக்குடியில அவ்வளவு வேலை செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கே இவங்க கட்சியில வந்து பொறுப்பு கொடுக்கல, காசை வாங்கிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு எனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நியாயம் கேட்கலான்னு வந்து விஜய் கார் முன்னாடி விழுந்துதான் மிச்சம். அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தர் இருக்கான், இவன் இதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் முன்னைகளே இருந்திருக்கான். அந்த பொண்ணு வயிறுல கெராசினை ஊத்தி அந்த பொண்ணு வயிறெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. இவன் தான் இன்னைக்கு வந்து தாவேக்கால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதுல இருந்து தெரியலையா இவங்களோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்ட்டு? இதுதான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா வடிவேல் கிணத்த காணன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இல்ல, அந்த மாதிரி வேட்பாளரே காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமே. இரண்யா, அந்த கதை உங்களுக்கு தெரியாதா? அந்த வேட்பாளர் எங்க தெரியுமா காணாம போயிருக்காரு? எடப்பாடியில தான் காணாம போயிருக்காரு. எடப்பாடியார் தொகுதி. ஆமா, அதேதான். பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் 3 பேரும் சேர்ந்து எடப்பாடியாரை வந்து தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக விஜய் கட்சியில இருக்க வேட்பாளரையே காணாம போக செஞ்சிருக்காங்க. இதே இந்த பிரச்சனை கொளத்தூர்ல நடந்திருந்தா இன்னாரும் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணிருப்பானுங்க? திமுகவோட சதி, திமுக தான் காரணம்,
திமுக தான் எங்களை இப்படி ஆக்கிருச்சு அப்படின்னு நிறைய எல்லாருக்கு அதுலயும் சுத்தி இருப்பாங்கல்ல. அதேதான் இந்நேரம் ஆதவர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு, நாங்க இருக்கோம், எங்க வேட்பாளர் எப்படி நீங்க நிறுத்த முடியாம, சிஎம் சார் நீங்க தான் இதுக்கு காரணம்ட்டு. ஆனா இன்னைக்கு எடப்பாடியை பத்தி ஒரு வாயும் திறக்கலையே. இதுல இருந்து தெரியல இவங்களோட கள்ள கூட்டணி எதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். இதுதான் இப்படி இருக்குன்னா, இவனுங்க கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவரு கதை அதுக்கு மேல இல்ல இருக்கு. அவர் கொடுத்த பிரஸ் மீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. பிரஸ் மீட்ல புஷி கிட்ட வந்து கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க அடுத்த பயணம் எங்கெங்கெல்லாம் போக போறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு புஷி என்ன ஆன்சர் சொல்றாரு தெரியுமா? நீங்களா தான் என்ன சொல்லிருப்பீங்க? நான் இங்க குளத்தூர் போக போறேங்க, இல்ல நான் திருவல்லிக்கேணி போக போறேங்க, இல்லன்னா நான் வேளச்சேரிக்கு போக போறேன், அப்படி இல்ல சேலத்துக்கு போக போறேன், நான் வந்து ஓமலூருக்கு போக போறேன், இப்படி நான் தொகுதியை சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா நம்ம புஷி என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க தேர்தல் பயண விவரம் தெரியணும்னா ட்விட்டர் பேஜ்ல 4 மணிக்கு பாருங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்குது இவங்களோட அரசியல். இது மட்டும் இல்ல இரண்யா, பிரஸ்ல வந்து கேக்குறாங்க, நீங்க எங்க எல்லாம் போக போறீங்க, போலீஸ் எல்லாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே புஷ் என்னன்றது தெரியுமா? ஏங்க இதுக்கு தாங்க நான் பிரஸ் மீட்டே கொடுக்கறது இல்ல அப்படின்னு அண்ணன் பாஷையில ஜகா வாங்கிட்டாரு. தலைவன்ல இருந்து தொண்டன் வரைக்கும் எல்லாம் இப்படிதாங்கிறானுங்க. இவனுங்களால செய்தியாளர்களை கூட ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களோட கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல அப்படின்னா இவங்க எப்படி மக்களோட கேள்விகளை எதிர்கொள்வாங்க, மக்களுக்கு எப்படி இவங்க நல்லது பண்ணுவாங்க, மக்களோட குறைகளை எப்படி கேட்டறிஞ்சு அதுக்கு பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. கட்டாயம் புரிஞ்சுப்பாங்க, டெய்லி பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவங்களோட கபடதாரி அரசியல் உங்களுக்கு கண்ணு தெரியாமலையா போயிடும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் பிரீத்தி, பாண்டிச்சேரிக்கு இவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாடியே இந்த பசங்க எல்லாம் வண்டியில போறாங்க. அவரோட வண்டிக்கும் அந்த பசங்க விழுந்த வண்டிக்கும் நடுவுல ஒரு 10 மீட்டர் கேப் கூட இருக்காது. திரும்பி கூட நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க விழுந்தாங்களே அப்படின்னு திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு கல் நெஞ்சு படைச்சவரா இருக்கிறாரு இந்த விஜய். செஞ்சு வச்ச அம்மா மாதிரி நின்னுகிட்டு அமைதியா போறாரே ஒழிய பின்னாடி திரும்பி என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டம் வரல. அந்த பதட்டம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத மனிதநேயம் இல்லாத ஒரு மனிதன் கிட்ட நம்ம தமிழ்நாட்டை கொடுக்க போறோமா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். இது மட்டும் இல்ல இரண்யா, நம்ம டெப்டி சிஎம்ஓ மக்களை சந்திக்கும் போது மக்களோட பழகுறாங்க, கைகளை பிடிக்கிறாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை கட்டாயம் நாங்க நிவர்த்தி செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஜய் மக்களை தொட கூட விரும்பல. என்ன தெரியுமா பண்ணாரு? மக்கள் கை கொடுக்குற போது நான் உங்ககிட்ட இப்படிதானே கை கொடுப்பேன், அப்படி கூட கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் இவரோட எல்லைட் அரசியல். மக்களை இவர் தொட விரும்பல, தீண்டாமை அரசியல் செய்கிறார் விஜய். இதுதான் உண்மை. தேர்தலுக்காக வெளியிட்ட பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட 4 லைனை கூட இவரால பேப்பரை பார்க்காம சொல்ல முடியலங்க. இப்படி இருக்கக்கூடியவர் தான் நாளைக்கு உங்களுக்காக வந்து நின்று உங்களோட பிரச்சனைகளை சட்டமன்றங்கள்ல பேச போறாரா, என்னத்த பேச போறாருன்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் கூட மக்கள் பிரச்சனைகளை பத்தி மக்கள் மத்தியில பேசாம, உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கு, இந்த தேவைகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாம இவரு எப்பவும் பேசுறது 4 டைலாக் மட்டும் தான் பேச போறாரு. 4 நிமிஷம் பேசுற ஒரு பரப்புரைக்கு 1 மணி நேரம் பத்தாது, எனக்கு 4 மணி நேரம் வேணும்னு சொல்லிட்டு விளையாட்டு அரசியல் பண்றாரு விஜய். காலம் போன காலத்துல அரசியலுக்கு வந்துட்டு நான் உச்சத்தை விட்டுட்டு வந்து இனி எத்தனை தடவை சொல்ல போறாரோ, நம்மளும் எத்தனை தடவை கேட்க போறோமோ. இதுக்கு இந்த தற்கொலை கூட்டம் ஒண்ணு இருக்கு, அது எவ்வளவு முட்டு கொடுக்க போதோ என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு வேட்பாளருக்குலாம் யாருக்கெல்லாம் ஏற்கப்பட்டுச்சு மனு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு இருந்தாங்கல்ல, தாவேகா வேட்பாளர் ஒருத்தர் கூட உடனே ஏற்கல. ஏன் தெரியுமா? ஒருத்தன் கூட ஒழுங்கா ஃபில் பண்ணல, ஒருத்தன் சொத்து மதிப்பே எழுதல, ஒருத்தன் தப்பா எழுதியிருக்கான்றாங்க. இப்படிதான் இருக்கு இவங்களோட அரசியலே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட மக்களை சந்தித்து தேர்தல் அரசியலை பத்தி கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாதவங்களை கொண்டு வந்து மக்கள் பிரச்சனையை நாங்க தீர்க்க போறோம்னு நிக்க வச்சா அவங்களுக்கு எந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், அது எப்படி அணுகணும்ன்ற அடிப்படை அறிவு கூட அவங்க கிட்ட இருக்காது. ஒரு அப்ளிகேஷனே இவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாம சிதம்பரத்துல பாரின்றோட வேட்புமனுவை நிராகரிச்சிட்டாங்க. இப்படிதான் இருக்கு இவங்களோடது. ஆதவர்ஜுனாவும் சொத்து மதிப்பை வந்து மறைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. செங்கோட்டையன் இருக்காருல, ஏடிஎம் கிளைங்க வந்தாருல, அவரு இத்தனை கால அரசியல் எங்க கிட்ட மூத்த தலைவரே இருக்காங்க அப்படின்னு பெருமை பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆளு சொத்து மதிப்பையே குறிப்பிடல, அந்த ஆளோட தான் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்படிதான் இருக்கு தாவேகாவோட வேட்பாளர் பட்டியல். இது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்டா தற்குறிங்களா, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மூட நம்பிக்கைகளுக்குள்ள கிடந்து உழலாதீங்க. ஏன் எவனாவது சொல்லுவான, எவனாவது படிச்சு அறிவு இருக்கிறவன், இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறவன், உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது, எவனாவது இப்படி சொல்லுவானா? விசிலாடி உனக்கு சளி சரியா போயிடும் எவனாவது சொல்லுவானா? ஆமா ஆமா, அந்த கொடுமையை நானும் பார்த்தேன். என்னடா சொல்றாரு, விசில் அடிச்சா சளி சரியா போயிடுமா, வேற ஏதாவது நம்ம மாத்தி படிச்சுட்டோமா அப்படின்னு. கடைசியா பார்த்தா செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காரு, விசில் அடிச்சா எல்லாமே பறந்துடும், குழந்தைங்களுக்கு சளி கூட போயிடும்னு சொல்லிட்டு. எவ்வளவு பிற்போக்குத்தனமா மக்களை கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா இல்லையா? இவங்களா மக்களுக்கான அரசியல் செய்ய போறாங்க, இல்ல இவங்களா மக்களை முன்னேற்ற பதில கொண்டு செல்ல போறாங்க? இன்னும் நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இந்த கேன பசங்களா இருக்கிறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு
உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க தற்கொலை அரசியல் எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது வட மாநிலத்துல வச்சுக்கோங்க. தமிழ்நாடு உங்களுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கறத இன்னும் அழுத்தம் திருத்தமா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழ்நாட்டை காக்க, மக்களை காக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி. இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது. நன்றி.